மாளிகை பாறை கருப்புசாமி. விநாயகப் பெருமானே, என் குருநாதரே, பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கருப்பசாமி, உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு அழைக்கணுப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு மதுரை மாநகர். மதுரை அப்பா, நல்ல எல்லா மக்களும் புரிஞ்சுக்காங்க ஐயா, எல்லாரும் புரிஞ்சுக்காங்க. நான் பேசுறதை புரியுங்கள். நான் ஊரில் யாரை கூப்பிடுறேனோ அவங்கெல்லாம் அவரவர் இடத்துலையே எழுந்து நில்லுங்க. அவரவர் இடத்துலையே எழுந்து நில்லுங்கள். எந்த ஊரை கூப்பிட்டாலும் பொறுங்க. எந்த ஊரை கூப்பிட்டாலும் அவரவர் இருக்கிற இடத்துல எழுந்து நில்லுங்க. நான் பிரச்சனையை சொல்லி கூப்பிடுறேன். என்னப்பா என்னடா ஆணவத்துக்கு உன் கட்டுமனைக்குள்ள போனேன். உன் வீட்டுக்குள்ள நான் தான் தெய்வமா இருக்கேன். என்ன உன்னுடைய பிள்ளையனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரிவு பிரச்சனைகளை எல்லாம் மாற்றி ஒரு வகையில் பெருமையோடு வாழ வச்சாச்சு. ஆனால் இப்போ ஒரு பைய குடிச்சு போதைக்கு அடிமையாகி பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டு இருக்கான். இன்னொருத்தன் தாறுமாறுமான வார்த்தைகளை பேசி குடும்ப ஒற்றுமையை குறைச்சிக்கிட்டு இருக்கான். இதில் உன் மருமகனுடைய உள்ளத்தையும் திருத்தணும். உன் பையனுடைய அறிவில் சில குறைபாடுகள் இருக்கு, அதையும் மாற்றி தெளிவு பண்ணி தந்தால் போதுங்களா? இன்னொரு விஷயமும் இருக்கு. அமைதி கருப்பசாமி, என்னமோ பண்ணுதையா, என்னமோ செய்யுதையா. எனக்கு புத்தி மாறாட்டம் வர்றது மாதிரி அடிக்கடி என் உள்ளத்துக்குள்ள ஒரு குழப்பம் இருக்குது. வீட்டுக்கு போகவா, வெளியில் தூங்கவா, அல்லது ஊரை விட்டு வேறு எங்கேயும் போயிடவா அப்படிங்கிற குழப்பமெல்லாம் எனக்கு இருக்குது. அதெல்லாம் ஏன், வேறு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியணுங்கிறது உங்களுடைய கேள்வி. காலில் விழுத்துவாங்க. இப்போதைக்கு கொஞ்சம் கிரகங்கள்லாம் சரி கிடையாது. அதனால் ஒரு சில குழப்பங்கள் இருக்குது. உன் வீட்டுக்கு சைடு பக்கத்தில் ஒரு ஓடை ஓடுது. அது என்ன ஓடை? அந்த ஓடைக்கரையில் போய் பார்த்தேன். முட்டை உடைச்சி போட்ட முட்டை, எழுதி வச்ச தகடு, தேய்ச்சி போட்ட எலுமிச்சம்பழம், இதெல்லாம் கிடக்கு. அதனால் யாரோ மந்திரிச்சு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது உண்மை. அதில் ஏற்பட்ட குறைபாடும் குழப்பமும் தான் இப்போ இருக்கிற துன்பம். அதை நீக்கி பிள்ளைகளையும் ஒற்றுமையாக்கி இந்த தீய சக்திகளையும் நீக்கி நல்லாக்கி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டாங்க. அன்பாலே வாப்பா, 3 முறை என்னை வந்து பாரு. வார புதன்கிழமை சாயங்காலம் வா, காப்பாற்றி தரேன், வெற்றியாகி நல்லா இந்த எடுக்கிறோம்ல பணத்தை, கடந்து இருந்தாச்சு போ. கருப்பசாமி, என் பொம்பளை பிள்ளையுடைய வாழ்க்கை கண்ணீரும் கவலையுமா இருக்கு. என் பொம்பளை பிள்ளை வாழ்க்கை கண்ணீரும் கவலையுமா இருக்கு. அதை சரியாக்கி தரணும். என்னடா பிள்ளையை கட்டி கொடுத்துட்டியா ராசா? கால் வந்துட்டு எண்ணிலாரும் தவத்தோன். தம்பி, காலில் விழுந்தது உண்மை. உன் மனசு சாமிகிட்ட போகலை. ஒரு துண்டு தாங்க மச்சான். வாங்க மச்சான் வாங்க, நல்ல வழியை பார்த்துட்டீங்க. கூடையில கருவாடு உட்காரலாம். உன் பிள்ளையினுடைய விதி அம்சத்தை கொஞ்சம் பார்த்தேன். இருக்கிற வாழ்க்கையை பிரிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் புரியுதா? அவசியமில்லாத தவறு செய்யாமல் தண்டனை அனுபவிக்க வேண்டிய குற்றச்சாட்டுகளும் வீட்டுக்குள்ளே நடந்து இப்போ அவர்களுக்குள்ளே மன ஒற்றுமை குறைவும் வேதனைகளும் நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? அதனால் இந்த வாழ்க்கை தொடருமா அல்லது நீங்கி விடுமா
அப்படிங்கிற ஒரு சந்தேகமான வேதனையும், எதிர்பாராமல் ஒரு பிரிவு ஏற்பட்டு விடுமோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடும் உன் உள்ளத்தில் இருக்கிறது. கால் ஒன்று வரலாம். மனிதரை மனிதர் வாப்பா, ரெண்டு பேருடைய உள்ளத்தையும் சீர்திருத்தி தெளிவான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தா போதுமா? வேற என்னடா வேணும்? பக்கத்தில் வா. நான் வேண்டாமா உனக்கு? ஒன்றும் வேண்டாமுங்க. நான் வேணுமா வேண்டாமா? விரல பிடி, பெருவிரலை மட்டும் பிடுறா செல்லக்குட்டி, நல்லா பிடிச்சிக்கா. என்னையவே உன் உள்ளத்துக்குள்ள வை. இந்தாப்பா, இணைந்து வாழுகின்ற காட்சியும் சச்சரவில்லாமல் வாழுகின்ற சந்தோஷத்தையும் அடைந்து என்னை மகிழ்ச்சியாக நீ காண்பாய். வாழ்க. இந்தா பணம் ரொம்ப தேவைப்படுது, தந்திருக்கேன். ஆட்சி செய்வாய், ஆனந்தமும் அடைவாய். சாப்பிட்டுட்டு தான் போன மகனே, சந்தோஷமாயிரு. நீதிமன்றத்தில் வழக்கு. என்னக்கா வழக்கு? ஏக்கா என்னக்கா வழக்கு? என்னக்கா வழக்கு? காலில் விழுந்துட்டு வாயக்கா. எது போட்டுருக்கு? உன் உள்ள சாமிகிட்ட போகல, ஏமாத்தாத போ. நெஞ்சிருக்கும் வரைக்கும் நினைவிருக்கும். வரலாம். இதெல்லாம் சாமிகள் உட்கார்ந்த பழகங்க, சாதாரண மனிதர்கள் உட்காரக்கூடாது. உன் பிள்ளைய போய் பார்த்தேன், மனம் குழம்பி வேதனை அடைந்து நமக்கு என்ன இருக்குது வாழத்துக்கு அப்படின்னு உள்ளம் குழம்பிக்கிட்டு இருக்கான். உண்மையா? இதுக்கிடையில் உன்னை சொந்த பந்தமாக நினச்சி உன் அறிவை மயக்கி எதுக்கோ கையெழுத்து வாங்கிறத மாதிரி உன்கிட்ட கையெழுத்தை வாங்கி இப்போ உன் சொத்தை மடக்கிட்டாங்க. அதுக்கு நீ கோர்ட்டில் வழக்கு பதிவு பண்ணியிருக்க, அதில் நான் ஜெயிக்கணுங்கிற. நீ ஜெயிச்சிருவக்கா, பணம் செலவாகணுமே, யாருக்கா செலவழிப்பா? செலவழிப்பியா? என் செல்லம், காலில் வந்துட்டு வா. காசே தான் கடவுளப்பா, கடவுளுக்கும் அது தெரிந்ததப்பா, கைக்கு கை மாறும் பணமே. நீதிமன்றத்தில் வழக்கை வெற்றியாக்கி தரேன். இன்னும் 3 மாதம் கழித்து தான் விசாரணைக்கு வருது. அதுவரை நீ பொறுமையாக இருக்கணும். கருப்பசாமி முடிச்சு தரேன்னு சொன்னேன், என்னைய கூப்பிடவே இல்லை அப்படி என்கிட்ட சண்டை போட வரக்கூடாது. காலில் வந்துட்டுவாப்பா. உண்மையை சொல்லணும்டா. வாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு, கருப்பசாமிக்கு ஜெயிச்சு வருவேன். ஆனந்தமடைவாய். இந்தா செல்வமாக இருக்கும். விவசாய நிலத்தை பற்றி, விவசாய நிலங்களை பற்றி மன வருத்தமும் குழப்பமும் அடைந்தவர் யார்? ஏப்பா, மதுரையில் எங்கேயா விவசாய இடம் இருக்கு? கால் வந்துட்டு வரலாம். ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு ஜெய் ஸ்ரீராம். அண்ணே, ராமர் கோயில் இருக்கானே உங்கள் ஏரியாவில்? எங்கன்னு இருக்குண்ணே? கால் வந்துட்டு வாங்கண்ணே. உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். உண்மை என்பது அன்பாகும், பெரும் பணிவு என்பது பண்பாகும். அந்த வழக்கு என்ன பிரச்சனை? அந்த இடத்த உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு ஒருத்தன் வில்லங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒருவனால் தகடுகள் சம்பர்த்தியங்கள் எல்லாம் எழுதி குழப்பத்தை பண்ணியிருக்கான். அந்த இடத்தால் நீ நிம்மதி அடைய முடியாத சூழ்நிலை இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த விவசாயத்தை
வைத்திருக்கலாமா வச்சிருக்கக்கூடாதா அப்படின்னு 6 மாத காலங்கள் உள்ளத்துக்குள்ளே குழப்பம். உண்மையா? ஆனால் நமக்கு இருக்கிற பிள்ளைங்களுடைய பண வலிமை, உழைப்பின் வலிமை கூடுதலாக இருந்தால் எந்த இடத்தையும் இழக்க வேண்டாம். ஆனால் அதிலலாம் நம்ம தளர்ந்துட்டோம். இப்போ இருக்கிற நிலைமையை தாங்கி பிடிக்கிறதுக்கு வழி இல்லை. ஒன்றை இழந்து மற்றொன்றை பெறுவோம், இதுதான் உன் நிலை. 2 இடங்கள், ஒரு இடத்த 2 பேர்கள்ட்ட பேசியாச்சு, முடிவு கிடைக்கல. அதை விற்று உனக்கு விலையாக்கி தந்தால் போதுங்களா? ஆனால் ஒருத்தன் ஊடால போய் அதை வாங்காத, அதில் குழப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லி தடுத்து வச்சுருக்கான். அவன் மண்டையை திருத்தி உன் பக்கத்தில் வரவிடாமாக்குறேன், நீ நினைக்கிற விலைக்கு விற்று தந்துடுறேன். கால் விட்டுவா. ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம். உண்மைதானே? நம்ம சொன்னால் யாருப்பா கேட்கா? ஆமா, வா. பிள்ளைக்கு என்ன செய்யணும்? பக்கத்தில் வாப்பா. ஓம் மகாம் ஸ்ரீம் ஹ்ரீம். உன் மகனுக்கு மனசிதைவு நோய் தோன்றியிருக்கு, செய்வனை வச்சிருக்குன்னு நீ கற்பனை பண்ணனா அது மிகவும் தப்பு. நிச்சயமாக செய்வனை வைக்கலை, அதனால் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கான். அவனை சரியாக்கி வெற்றியாக்கி தாரேன். இங்கே ஒரு நாள் கூட்டு வா, அசத்துவான் போ. ஒரு கேள்விதான்ப்பா இருக்கு, போயிட்டு வரலாம். அடுத்து பேசுவோம். கர்மசாமிக்கு மதுரை மாநகரத்திலிருந்து குழந்தை வேண்டும் என்று கேட்டு வந்த செல்ல மக்கள் யாரப்பா? ஆசை கிளியே அனார்கலி, உங்க அப்பனை கண்டால் ஒரே கிளி. கால் வந்துட்டு வா. இன்னும் குழந்தைக்கு யார் இருக்கா? வா மகளே வா. இதுவரை குழந்தை இல்லையா? கால் வந்துட்டு வா. தம்பி குடிப்பியா எதுவும்? அப்ப பலே கால் வந்துட்டு வா. நீங்க வந்து உட்கார்ந்தோடனே என் தங்கை காளி வாராள எங்க இருக்கா? என் தங்கைக்கு வீரகாளி சரானா? கால் வந்துட்டு வா. மங்களத்தை பெற்றவனே வா. வாடா. அவள்கிட்ட கேட்டேன், என் பிள்ளைகளுக்கு இந்த சித்திரை மாதம் எனக்கு விழா வைப்பாங்க, அம்மங்கூட நடத்துவாங்க, அந்த நேரத்தில் தேய்பிறை காலத்தில் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பேன், பிறக்கிற பிள்ளை கருப்பு நிறத்தில் பிறக்கும், என் பேரு காளீஸ்வரின்னு பேர் வைக்கணும். இந்தா தந்துட்டேன், ஆனந்தமாயிரு மகளே, பக்கத்தில் வா. புண்ணியமுடைய வாயப்பா, பாக்கியம் பெற்றாய். கொஞ்சம் கடன் இருக்குல்லாடா, தீர்க்காண்டமா? இந்தா நல்லா இரு, கடத்தை தீர்த்துட்டு வா போ. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அதே மாதிரி குழந்தை வர வாங்க வந்த என் செல்ல குட்டிகள். ஏமா பொய் சொல்லுது ஏமலா? நீ சொந்த ஊர் மதுரையா? அதான் நான் மதுரையை தானே கூப்பிட்டேன். நீ எப்படி சிவகங்கையிலேருந்து இங்கே வந்து என்கிட்ட கேட்கலாம்? அங்கே போயிடுவாரேன், அவனை பிறகு கூப்பிட்றமே. நீ பொய் சொல்லுன்னு சொல்லிட்டார்ல சாமி. எந்த ஊரு? சாய்பாபா கோயில் எங்கே இருக்கு? அங்கே போவீங்களா? சும்மா போய் சல்யூட் அடிச்சு வருவியா, கும்பிட்டு போக மாட்டிய? உங்களுக்கு அந்த அடையாளம் தெரியுதுக்கு தான் கூப்பிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. கால் வந்துட்டு வா, உங்களுக்கு வர இருக்கு, வா கொடுத்துருவான். என்ன தங்கத்தேரில் பவனி வந்தாள் முத்து மாறி. இவங்களுக்கும் பொம்பளை பிள்ளை தான், என்ன செய்ய முடியும்? கொடுப்போம். ஆம்பளை பிள்ளையை பெற்று தரதை விட பொம்பளை தானப்பா. தாய்க்குலம் வாழ்க.
உன் உள்ளத்துக்குள்ள ஒரு சின்ன பயம், நமக்கு குழந்தை பெறக்கூடிய சக்தி நம்ம கர்ப்பப்பையில் இல்லை அப்படின்னு கதை வந்துருமோ, கதை இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சில குழப்பமான சிந்தனை உன் உள்ளத்தில் இருக்கா? கால் வந்துட்டு வா, நீ உட்கார், நீ போகாத. ஆசைக்கு அணை போட்ட அறிவான நங்கை, ஏன் அங்கேயெல்லாம் போகுது குதிரை, என்ன விஷயம்? அப்படியா, கேட்டு பார்ப்போமா? ஓகே. என்னப்பா நீதிமன்றத்துக்கு குதிரை போகுது, என்னடா விஷயம்? கோர்ட்டுக்கு போகுது. உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது கோர்ட்டில் பிரச்சனை இருக்கா? கோர்ட்டில் கிடக்கும். என் குதிரை அப்படி போகுது, அப்படி போகுது, அதான் என் போகுதுன்னு. சரி, அதுக்கு நமக்கு ஒன்றும் தொடர்பு இல்லையா? ஒன்றும் இல்லை. ஒரு அடையாளத்துக்கு சொன்னீங்களே, கால் விட்டுவா. சரி, நம்ம பிள்ளைய நம்ப வைக்கணும். உன் உள்ளத்துக்குள்ளேயும் உன் வீட்டுக்குள்ளேயும் நான் இறங்கிட்டேங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும்லாப்பா. அப்போ தானே அவன் முடிவுக்கு வருவா. உண்மையா இல்லையா? வா. உங்களுக்கு மாரியம்மை பிள்ளையாக பிறப்பாளாம். அவளுக்கு பேர் தங்கமாரின்னு பேர் வைக்கணும். என்ன மாதிரி? தங்கமாரி. பங்குனி திருவிழாவுக்கு பிறகு குழந்தை சலனமாகும். தெப்பகுளத்து மாரியம்மாளுக்கு பூப்பெட்டி எடுத்து கொடு, மல்லிகை பூவாக கொண்டு போய் தட்டு, மணக்கும் உன் பிள்ளை. புகழ் மணக்கும், அருள் மணக்கும், செல்வ மணக்கும், எல்லாம் மணக்கும். ஆனந்தம் பெறுவாய். சந்தோஷமா இருடா, வயிறார சாப்பிட்டு போங்கடா செல்ல குட்டிகளே, போங்க. கர்மசாமி, என்னப்பா எங்கள் அப்பனுக்கு எனக்கும் பிடிக்கல. சொத்து விஷயத்திலேயே ஏதோ ஒரு விஷயத்தில் தாப்பனுக்கும் பிள்ளைக்கும் மனசு சரியில்லாமல் குழப்பம் அடைஞ்சிருக்கான. ஏறடா, என்னப்பா அவங்க அப்பா எங்கடா இருக்காரு? மகனுக்கும் உனக்கும் வாடா என் செல்லம், பாப்பா குனிந்து வா. அப்படிதான். மகன் எங்கே இருக்கான்? என்ன செய்தான்? உனக்கும் அவங்களுக்கு என்ன பிரச்சனை? கால் வந்துட்டு வரலாம். ஐயா நீ எனதாவி என்றதும் பொய்யோ பொய்யுரையாத புண்ணியா. வாயை பிளந்துக்கிட்டு இருக்கிறது. மகனே, இப்போதைக்கு கொஞ்சம் கிரகங்கள் 1.25 ஆண்டுகளாக சரி கிடையாது. அதனால் 2 தோல்னி 2 சுமைகளை ஏற்றி வச்ச மாதிரி உன் பிள்ளைகள் 2 உன் சுமையாக தான் இருக்கும். ஒருவனுக்கு ஊர்க்காரங்களால் சில நட்புகளால் வம்பும் பிரச்சனையும் வரும். இன்னொருத்தனுக்கு பொருளாதாரத்தால் பணத்தால் குழப்பமும் பிரச்சனையும் நடக்கும். இதனால் உள் வீட்டுக்குள்ள ஒரே வாக்குவாதம் பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருக்கும். இவங்களை வெளியூருக்கு சென்று இருக்கலாம்னு சொன்னால் அவன் சொல்ல கேட்க மாட்டாங்க, மதிக்கவும் மாட்டாங்க. இப்போ அதனால் ஒரு பெருஞ்சுமைக்குரிய வாழ்வு. இது மாறுமான்னு கேட்டேன். பங்குனி மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே மாறும். ஒருத்தன் வேலைக்கு போயிடுவான், இன்னொருத்தன் வெளியிறங்கி வெளியூரில் தங்கியிருந்து வேலை செய்வான். கால் வந்துட்டுவான். பிள்ளையை பெற்றா கண்ணீர், தென்னை வெளத்தா கொஞ்ச நேரத்துக்கு குடித்த இளநீர். என்ன வேற என்னப்பா வேணும்? அந்த சொத்தை முடியறதுக்கு 9 மாதம் ஆகும். முடிச்சு தரேன். கடனை தீர்க்கிறதுக்கு பணம் தந்துட்டேன். சந்தோஷமா வெற்றி அடைந்துவா. நல்லா. அடுத்த உத்தரவு. கர்மசாமி, ஆமாம் ஆமாம் வீங்கிருக்கு, அதுக்கு எழுதி முடியா? கேட்டு பார்ப்பான். யாருடைய மனைவிக்கோ உடலில் வீக்கமும் வலி வேதனையும் இருக்கான்? யார் அது? யாருக்குமா வீக்கம் வலி? உனக்கா? பொய் பேசுதிய, பொய் பேசுதியா? நீ வலியை விடுமா? நீ உனக்கு எங்கே வீக்கமும் வலி இருக்கு?
என்னம்மா வீக்கம் வலி? ஆ, கால் வந்துட்டு வா. கருணை வடிவானவளே கை கொடுப்பாய் அம்மா, காலமெல்லாம் உன் அருளை பார்த்திருப்பேனம்மா. அறிந்தும் அறியாமலும் செய்த பிழை பொறுத்து. மதுரையில் எந்த இடம் நீங்கள்? மாரியம்மன் கோயில் இருக்கும், அங்கே தீச்சட்டி எடுப்பாங்களா? நீ எடுப்பியா? வேந்திர பண்ணியிருக்கியா? பண்ணியிருக்கேன், ஆனால் செய்யலை. உனக்கு இயலாமை வந்துருச்சோ? கால் வந்துட்டு வா. அதான் பாடுறேன். அறிந்தும் அறியாமலும் செய்த பிழை பொறுத்து. வா. வாங்கப்பா, உட்காருங்கப்பா. உன்னுடைய கட்டுமனைகளை நான் போய் பார்த்தேன். 2.25 ஆண்டுகளாக உங்களுக்கு நிறைய பண நஷ்டமும் வீட்டுக்குள்ள பிள்ளைங்களால் மன உபாதை குறைபாடுகளும் நடந்துக்கிட்டு இருக்கா? இதற்கிடையில் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களால் ஓயாத பிரச்சனையும் மண்ணள்ளி தூற்றுறதும், என்னப்பா ஓயாமல் ஓதி மந்திரிச்சு போடுறதும் இந்த ப்ராப்ளம் இருக்குது. அதனால் முனியாண்டி கோயிலுக்கு போனீங்களோ? போய் நீங்கள் சொல்லிட்டு வந்துடலாம்ல, இப்படியெல்லாம் என்னைய பண்ணுறாங்க, நீ தான் கேட்கணும் ஐயா அப்படின்னு சொன்னியாம்ல. அப்படியா? கால் வந்துட்டோம். இல்லை தம்பி, அங்கே எப்படி இருக்கு? அதனால் அந்த தீய சக்திகள்லாம் உங்களை தொடாமல் நான் காப்பாற்றுறேன், உடல்நிலையும் நல்லா ஆக்கிடுறேன். இந்த கடன்களை தீர்த்து உங்களை கொஞ்சம் கடை தேற்றி வைக்கணும். வேறு என்னப்பா வேணும்? வா, பக்கத்தில் வா. அள்ளி கொடுத்து வாழ்பவர் நெஞ்சும் ஆனந்த பூந்தோப்பு, வாழ்வி நல்லவர் என்றும் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு. நல்லாரு, செல்வம் பெருகும், கடன் தீரும், புதுமையாக ஒரு சின்ன வியாபாரம் உனக்கு ஆரம்பிக்கும், அதில் நீ நிறைய முன்னேறி வருவாய். அவன் படித்து அரசு உத்தியோகத்துக்கு போவான். போயிட்டோம். கர்பசாமிக்கு 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 பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணத்தை பேசியிருக்கேன், ஆனால் இன்னும் ஒரு முடிவாகலை. சாதகம் வருது, ஏதாவது ஒரு குழப்பம் நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த கல்யாணம் எப்போ சாமி நடக்கும், எப்போ நடத்தி வைப்பீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்காரு. யாருக்குண்ணே கல்யாணம்? பொம்பளை பிள்ளைக்கு. பொம்பளையோடைய பிள்ளைக்கா உங்கள் பொண்ணுக்கா? முருகனுக்கு எதுவும் வேண்டுதல் பண்ணியிருக்கீங்களா? முருகப்பெருமானை போல இருதார யோகம் உள்ள குடும்பம் உன் குடும்பம். பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையை நல்ல தெளிவான முறையில் பார்த்து நடத்தி வெற்றியாக்கி தந்தால் போதுமா? வைகாசி விசாகத்துக்குள்ள வரன் இதுதான் என்று வெற்றி அடைந்து தருகிறேன். உன் கடனையும் தீர்க்கிறேன், என் சக்தியால் உன் குடும்பத்தை நல்லாக்கி தரம்பா. ஆனந்தம் அடைவாப்பா. கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு சேலத்து மாம்பழமே சின்ன கடை ரஞ்சிதமே. மதுரையெல்லாம் போய் உட்காருங்க. அடுத்து தான் கூப்பிட போகிறேன். எந்த ஊருன்னு நான் கூப்பிடலை. மதுரையெல்லாம் போய் உட்காருங்க. போகிறேன், சாப்பிட்டு போகிறேன். அது பக்தர்கள் கொஞ்சம் அமைதியாக போய் உட்காருங்க. அப்படியே மதுரை மக்கள் பக்தர்கள் வந்து அப்படியே போய் உட்காருங்க. போக சொல்லுங்க. எல்லாத்தையும் யாரும் நிற்கக்கூடாது. இல்லை, மதுரையை போக சொல்லுங்க, சேலத்தை நிற்க சொல்லுங்க. இந்த சேலம் தான் கூப்பிட போகிறேன். ஐயா, சேலம் மக்கள் அந்தந்த இருக்கிற என்னப்பா பக்குவப்படுத்துங்க. நீங்கள் எந்த வீடியோவும் எடுக்க வேண்டாம், நீங்கள் எந்த போட்டாவும் எடுக்க வேண்டாம். நாங்கள் தான் அங்கே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோமே. எதெல்லாம் போடணுமோ அதை மட்டும் தான் போடுவோம், போடக்கூடாத நாங்களே நிறுத்திடுவோம். என்னடா தம்பி,
சரிண்ணே, இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா நீ. அதனால தான் நான் சொன்னேன், என்னடா தம்பி சரி வாங்க. அதனால் அவள் வருவாளா அப்படின்னு நீ நினைக்கிற, அவள் வரமாட்டோம்னு ஒரு முடிவு எடுத்து உட்காந்துட்டா. வீட்லேயும் எல்லோரும் ஒரு முடிவோடு பேசிட்டாங்க. இப்போ உனக்கு உள்ள மாற உன்கிட்ட கேட்கேன், மனசாட்சியோடு கேட்குறேன், அவள் உனக்கு வேணுமா? கால் வந்துட்டு வா. யாரு வா. தாயை போல பிள்ளை நூலை போல சேலடா. திருத்தி தரேன் உன் பையனை, வெற்றியாக்கி தரேன். இப்படி சந்தோஷமா. கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு வண்டி வாகனம் வைத்து தொழில் பார்ப்பவன் யாரப்பா? வண்டி வாகனம் என்ன தம்பி, என்ன வண்டிடா ஐயா? வா. வண்டி உருண்டோ, எத்தனை வண்டி வச்சுருக்க? லாரி கால் உண்டு. உட்காருங்க 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 ஐயா உட்காருங்க. கடன் பட்டிருக்கிய, கடனை எடுத்து தூர போட்டுருவோம். ஒருத்தங்கிட்ட இழந்து போன பணத்தை உனக்கு மீட்டி தரணும், 5 லட்ச ரூபா கிடைக்கும். அதுபோக ஒரு 6 லட்ச ரூபா கொஞ்சம் லேட்டாகி தான் கிடைக்கும். வாங்கி தரட்டுமா? கால் வந்துட்டு வா. பாட்டு பாடாங்க, நான் பிறகு சொல்லி தான் வாங்கிட்டு பாடுங்க. மொபைல்லாம் சைலண்ட் பண்ணுங்க. உன் கடனை தீர்த்து தரேன், இழந்து போன பணத்தை மீட்டி தரேன். கல்யாணம் முடிச்சாச்சுல? முடிக்கணும். இந்தா முடிச்சுக்கிடுவேன், செல்வம் நிறைய கிடைக்கும், வெற்றி உண்டு. பழைய வண்டி எது இருந்தால் அப்படி மாற்றிக்கா. கர்பசாமிக்கு இரும்பு சம்பந்தமான தொழில் நடத்துபவன் யாரப்பா? இரும்பு சம்பந்தமான தொழில் என்ன தொழில்னு? செண்டிங் கம்பி கட்டுறது. வேற இரும்பு வியாபாரம், ஸ்டீல் சம்பந்தமாக வியாபாரங்கள் யார் வச்சுருக்கா? வெல்டிங். வா நீ வா, கால் வந்துட்டு வா. ஏற்றுக்கிட மாட்டேன், இன்னொரு தரம் கால் வந்துட்டு வா. ஆன்லைன் சம்மந்தமாக எதுவும் தொழில் வச்சுருக்கோம் யார் இருக்கா? அதில் ஆன்லைனில் இழந்திருக்கிய. இருங்க, அதான் தட்டி பார்த்தேன், உங்கள் ரிப்போர்ட்லாம் வந்திருக்கு. எத்தனை கோடி? பரவாயில்லையே, எங்கள் அண்ணன்ல என்கிட்ட ஒரு கோடி தரலாம்ல. இருங்க வா, இன்னொரு தரம் கால் வந்துட்டு வா. ஏய், இன்னும் நீ நல்ல காலில் விடலை. சாமிட்ட உன் மனதை கொடுறா. உள்ள எத்தனை பாட்டில் இருக்குன்னு எண்ணு. அது என்னென்ன பாட்டெலாம் இருக்குது? பிராண்ட் என்ன? உனக்கு தெரிஞ்சது எது இருக்கா அதில்? கெட்டிக்காரன், ரொம்ப நாள் ஆச்சு. உட்கார், பக்கத்தில் வா, கையை கொரு. உன் தொழிலுக்கு தேவையில்லாமல் ஒரு சில போட்டி. அதனால் நீ இருக்கிற இடத்துல உனக்கு இப்போ வருமானம் குறைவு, மக்கள் வரவு குறைவு. அதனால் இடமாற்றம் செய்யலாமா அல்லது இதில் முன்னேற முடியுமா முடியாதாங்கிற குழப்பம் உன் உள்ளத்தில் இருக்கா? கால் வந்துட்டு வா. வேற என்னடா வேணும் உனக்கு? ஒரு வியாபாரத்தில் உயர்ந்து வந்துடுவேன், கவலைப்படாத. இந்தா கால்நடை பண்ணை சம்பந்தமான விஷயம் உயரும், ஜெயித்து தர.
பல லட்சங்களை பெறுவாய், ஆனந்தமும் அடைவாய். கர்பசாமிக்கு ஆன்லைன் வாங்க. ஆன்லைன் நான் நினைச்ச விட கல்யாணம் முடிக்க முடியுமான்னு ஒருத்தன் புலம்பு தானே. யாருப்பா அது? தம்பி வா வா, நல்லா இருக்கியா? இரு வாரேன், கூப்பிட்றேன். நீங்கள் கால் வந்துட்டு வாங்க. அக்கா நீ என்ன விஷயம்? நீ எல்லாம் சொல்லக்கூடாதா ஏக்கா? நினைவாலே சிலை செய்து உனக்காக வைத்தேன், திருக்கோவிலே ஓடிவா. சைபர் கமிஷனில் எதுவும் புகார் பண்ணியிருக்கீங்களே? கமிஷனர்கிட்டருந்து எதுவும் பதில் வந்துச்சா? உங்கள் பணம் இன்னும் வரதுக்கு 2.25 மாதம் ஆகும். அந்த பணம் கிடச்சிரும், வாங்கி தந்துடுறேன். வேறு என்ன வேணும்? ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கை வருகின்ற வைகாசிக்கு பிறகு மலர்ச்சி அடையும். இன்னொரு பிள்ளை வாழ்க்கை கேள்விக்குறியாக இருந்து கொண்டே இருக்கும். அதான் கேள்விக்குறியாகவே இருக்கும். சற்று பொறுமையாக இருந்தால் நான் ஜெயித்து தருவேன். வருகின்ற புதன்கிழமை மாலையில் என்னை வந்து பார்க்கவும். நல்ல மார்க்கம் தாரேன். பங்குனிக்கு அவ்வளவு எட்டி கொடுக்கணுமாக்கா? நான் கர்பசாமிக்கு புதன்கிழமை வரும்பொழுது அவரை திருத்த வழிபகுத்து தாரேன். வரணும். ஆமாண்ணே, நல்லா இருங்கண்ணே, போயிட்டு வாங்கண்ணே. காதலிக்க நேரம் இல்லை, காதலிப்பார் யாரும் இல்லை, தேவதாசு நானும் ஒரு ஜாதி தானடி. காலன்ட்டு வா. உன்னை தேடி வந்தேன் இங்கு வீதி தானடி, உன்னாலதான். இன்னொரு காலன்ட்டு வா. இனியவளே என்று பாடி வந்தேன். பாட்டு எங்கே இருக்கு? இப்போ பேசுனியா? ஏன் 20 நாள் ஆகுது? ஏக்கமாக இருப்பியா? தூக்கம் வராத? ஊனில்லே உறக்கமில்லே கிடக்கான் பற்றில்லே, இது வள்ளிய காதல் இல்லையோ? காலில் வந்துட்டு வா. என்ன திடீர்னு 2 பேரும் ஃபோனில் கடிச்சுக்கிட்டீங்களா? நீ இனிமேல் என்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டான். ஆனால் அவன் ஒன்றை தான் கல்யாணம் முடிப்பா, கவலைப்படாத. அவன் மனத்தை பக்குவப்படுத்தி கொண்டு வந்தால் போதுமா? அவன் அப்பா தான் 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்து முடியும் அப்படின்னு உத்தரவில் வந்துருச்சு. அதனால் மங்களகரமாக இணைந்த கல்யாணமாக நடக்கும். கால் வந்துட்டு வா. கல்யாணத்துக்கு முன்னாலே சந்தேகப்பட்டால் எவ்வளோ சங்கடமாக இருக்கும். சந்தேகப்படலாமா? இன்னும் சந்தேகப்பட மாட்டியா? சந்தேகம் என்னும் ஒரு சரக்கு, அது எல்லோரும் மனசிலும் இருக்கு. என்னப்பா, அது பொம்பளை மேலே நிறைய சந்தேகப்படுவாங்க. என்ன உண்மையா இல்லையா? ஏன்னா அவன் மேலே ரொம்ப அன்பு பாசம் வச்சதுனால அப்படி சந்தேகப்படுவாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. அவன் நடைமுறையை வச்சு கிடையாது. அவள் வேணும், அவள் தான் இருக்கணும் என் கூட அப்படிங்கிற நினச்சி பற்று மனதையும் மதியமும் பறி கொடுத்துட்டாம்னா அவன் மேலே சந்தேகம் வந்துடும். நம்மளை விட்டு போயிடுவாளோ, எங்கேயும் பழையிருப்பாளோ இருப்பாளோ அப்படின்னு சொல்லி. போனால் போகட்டும் போடான்னு இருப்பவன் ஞானி, வேணும்னு நினைக்கிறவன் அஞ்ஞானி. நீ அஞ்ஞானி. இந்தா அவளையே கல்யாணம் முடிச்சுக்கா, காலம்புறம் நல்லாரு. 2 பிள்ளை பெறுவேன், 1 ஆம்பளை 1 பொம்பளை, தலை பிள்ளை பொம்பளை பிள்ளை. நல்லா இருப்பா. இந்தா கொடுத்த வேகத்தில் சாப்பிடாம போயிடாத. நல்ல பையன் இல்லை? எனக்கு ஒரு தொழில் ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்தேன், அது தடையாக போச்சு. இப்போ புதிய ப்ராஜெக்ட்டுக்கு நான் வந்து ஓப்பன் பண்ணி விவசாயம் பண்ணியிருக்கிறேன். அதெல்லாம் எனக்கு சரியாகி வருமானு ஒருத்தன் கேட்குறான். என்ன ப்ராஜெக்டுப்பா அது? போலியெல்லாம் ஒரு ப்ராஜெக்டில் சேருமாயா? அது தொழில் இல்லாது. வெளிநாடு சம்பந்தமாக கேள்வி கேட்கறது யாருப்பா? வெளிநாட்டு தொழில் சம்பந்தமாக தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேள்வி ஒருத்தன் இருக்கு. யார் அது? சேலம் எல்லை குழந்தை பாக்கியம் காட்டி யாரும் வந்திருக்கீங்களா?
குழந்தை. என்னம்மா? சரி. முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, கோழிப்பண்ணைக்கு. கால் வந்துட்டு உங்களை சிரிக்க வைக்கத்தான். ஓ, அவசரக்காரா, கால் வந்துட்டு வாடா. நல்ல வரலாம். பணம்லாம் கட்டிட்டியா? சரி. பண்ணைய ஆரம்பிச்சாச்சா? பக்கத்தில் வா. அது ஏன் நடந்துச்சுன்னு கொஞ்சம் கண்ண முடி, நான் பார்க்கட்டுமா? கண்ண முடிக்க, நீ முடிக்க, நான் பார்க்க. அந்த ஸ்பீடு கணக்கெல்லாம் கரெக்டாக எடுத்தாங்களா? ஸ்பீடு எடுத்ததில் ஒரு ஸ்பீடு எண்ணத்தில் கரெக்டாக வந்துருச்சுங்க. 2 பேர் எண்ணியும் இருப்பா. மறுபடியும் ஒரு 6 நாள் அவர்கிட்ட விட்டதுனால அதில் தான் இப்போ குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது 80 கோழி அவரு தான் அடைப்பார். புரியுதா? கண்டுபிடிச்சிட்டோம்ல. இப்போ அவன் அதில் கொஞ்சம் பணம் எடுத்துக்கிடுவான், உனக்கு பில்லை குறைச்சி தருவான். ஆனால் பில்லு வந்து உன்னுடைய உண்மையான பில்லு தான் ரெக்கார்டில் இருக்கும். ஆனால் பணம் குறையத்தான் தருவான். ஏற்றுக்கிடுவேன்னா சொல்லி அடுத்த வாரமே வாங்கி தரேன். வாங்கிக்கலாமா? கால் வந்துட்டு எல்லாரும் வாழணும்லையா? களவாணியும் வாழணும், களவு கொடுத்தவனும் வாழணும். என்னப்பா நல்லது தேவையில்லை? கர்மசாமிக்கு அடுத்த வாரம் அந்த பில் சேங்ஷன் ஆகுது, பணத்தை வாங்கிக்க. ஒரு வருஷம் ஆகும், பொறுமையாரு. அடுத்த வாரம் வா, அதுக்கு போய்ட்டோம்.